இப்போ நடக்கிறதெல்லாம் ட்ரெய்லர். 15ஆம் தேதி ஆகஸ்டுக்கு அப்புறம் பெரும் பூகம்பங்கள்லாம் வரும். தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மக்களுக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமாகும் இன்னும் அதிகமாகும். காரணம் என்னன்னா, அதான் சொல்றேனே, இது தமிழ்நாட்டுக்கு ஒரு வளமான காலம் தொடங்கி விட்டது. 2031 வரப்போற தேர்தல் இப்போ ஆட்சி நடத்துகிற கட்சியே தான் பலமாக இருக்கும். அதற்கு ஒரு சரியான எதிர்கட்சி ஒன்று உருவாகும் புதுசா. இவர் எந்த ஆன்மீக ஆதரவும் இல்லைனாலும் இதுதான் நடந்திருக்கும். அப்போ கோயிலுக்கு போனார், அதனால தான் ஜெயிச்சார், இல்லைன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அமெரிக்காவிலே மாற்றம் ஏற்படும் ஆகஸ்ட் 15க்கு பிறகு. நெத்தியில வைக்கிற அரகஜாவா இருக்கட்டும், விதியாகப்பட்டது இவரை ராஜ யோகத்திலே கொண்டு வச்சதுன்னா அதுதான் விஷயம். அவர் அரகஜா பூசினாலும் குங்குமம் போட்டுனாலும் எது போட்டுனாலும் அதான் நடக்கும். அரகஜாக்கும் ஆட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அது சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பரிகாரமாக அரகஜா சொல்லுவாங்க. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இன்னும் ஒரு வருஷத்துல இந்த ஆட்சி வலுவிழக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு? மாற்றங்கள்னா அதுக்கப்புறம் கவர்னர் ஆட்சி வரும். ஓகே. கவர்னர் ஆட்சிக்கு பிறகு மறுபடியும் தேர்தல். இதுதான் கணக்கு. ஓகே. தேர்தல் நடக்கும். அதில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இதோடைய அரசியல் மாற்றங்கள் உச்சம் எப்போ வரும்னா 15ஆம் தேதி ஆகஸ்டுக்கு பிறகு. இப்போ நடக்கிறதெல்லாம் ட்ரெய்லர். 15ஆம் தேதி ஆகஸ்டுக்கு அப்புறம் பெரும் பூகம்பங்கள்லாம் வரும். சில கட்சிகள் செதறிடும். புரியுதா? சில கட்சிகள் செதறிடும், சில கட்சிகள் காணாமல் போய்விடும். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மேலே இருக்கிற மக்களுக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதிகமாகும் இன்னும் அதிகமாகும். ஓகே. அதிகமாகும். காரணம் என்னன்னா, மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த பெண்கள் பாதுகாப்பு வந்துட்டு, இந்த டாஸ்மாக் எல்லாம் மூடுறது, இதெல்லாம் நல்லதுதான்னு புரிய ஆரம்பிச்சிடுது. அதான் சொல்றேனே, இது தமிழ்நாட்டுக்கு ஒரு வளமான காலம் தொடங்கி விட்டது. இனிமேல் தமிழ்நாட்டு மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. அதாவது அரசியல் விழிப்புணர்வு புரியுதா நமக்கு? இனிமே நமக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர் தான் தலைவனாக இருக்கணும்னு புரிஞ்சு போச்சு. அந்த அந்த புரிந்துணர்வே இல்லை இவ்வளோ நாளாக. புரியுதாங்க? அந்தந்த நேரத்தில் ஏதோ செய்கிறார்கள், ஏதோ ஒன்று நடக்கிறது. ஆனால் இப்போது எல்லா மக்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வு இருக்குது. யார்கிட்ட வேணால் பேசுங்க. சாதாரண ஒரு காய்கறி வியாபாரிலேருந்து கூடையை எடுத்துக்கொண்டு போய் தெருவில் போகிற எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குது. டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது விஷயங்கள். இப்போ மக்கள் புரிந்து கொண்டார்கள் எது கரெக்ட், எது சரியானது, எது சரியில்லைன்னு. அப்போ அதை இனிமேல் மாற்ற முடியாது. தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடிகர் விஜயா இருக்கும்போதே அவருக்கு ஒரு படம் ஹிட் ஆகும், இன்னொரு படம் தோல்வி அடையும். இருந்தாலும் அவரோட ஃபேன் பேஸ் அப்படிதான் இருக்கும். அவருக்கான இடம் அப்படிதான் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பயும் சினிமாவில் அவர் தான் உச்ச நட்சத்திரமா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அரசியலுக்கு வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, முதல் எலெக்ஷன்லேயே வின் பண்ணிட்டார். இந்த சக்சஸுக்கு பின்னாடியும் சினிமா சக்சஸ் பின்னாடியும் கண்டிப்பாக ஆன்மீகம், ஜோதிடம், ஜாதகம் இது எல்லாமே இடம்பெற்றிருக்கா? இது ஒரு தவறான எண்ணம். ஓகே. காரணம் சொல்றேங்க. ஒரு நதி வருது, கல்லை உருட்டி கொண்டு போகிறது, அதுதானே? அப்ப இவங்கெல்லாம் சொல்றது எப்படியா இருக்குன்னா, அந்த கல்லை உருட்டுறதுக்கு தான் நதியே வந்துன்றான். நதி வந்ததுனால் கல் உருண்டது. இந்த கல்லை உருட்டுறதுக்கு தான் நதி எங்கேருந்து மலையிலேருந்து வருதா? கிடையாது. புரியுதா? நிகழக்கூடிய விதி அதோடைய போக்கில் தான் போகிறது. இவர் எந்த ஆன்மீக ஆதரவும் இல்லைனாலும் இதுதான் நடந்திருக்கும். இது இப்போ பூஜை செய்வதாலோ ஹோமங்கள் செய்வதாலோ ஜெயிக்கிறதுனா எல்லாரும் ஜெயிக்கணும். புரியுதா?
நமக்கே தெரியும், பகுத்தறிவாளர்கள் கூட வெற்றி பெறுவதற்காக பல கோவில்களில் பூஜை பண்ணினாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? கேரளா வரைக்கும் போய் பூஜை பண்ணவங்களாம் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் வெறும் பூஜை பண்ணுவதாலோ எல்லாரும் தானே பண்ணுவாங்க, எல்லார்ட்டையும் பணம் இருக்குல்ல. புரியுதா உங்களுக்கு இல்லையா? இவரை விடவும் பல 100 மடங்கு பணம் உள்ளவங்களாம் இருக்கான். அப்போ அவங்களும் பூஜை பண்ணி ஜெயிக்க வேண்டியதானே. ஒன்னேன்னு தெரிஞ்சுங்க, விதி இருந்ததுன்னா அதை பூஜை செய்வதாலோ கடவுளை வேண்டுவதாலோ உங்களுக்கு வெற்றி பெற முடியாது. புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது, கடவுளை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் அற்றவர். வள்ளுவர் சொல்ற மாதிரி வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. இவன் வேணும் அவன் வேண்டாம் அதெல்லாம் கிடையாது அவருக்கு. அப்போ அவர் ஏன் இதில் நுழைகிறாரு? உண்மையிலே சொன்னா அவர் ஓட்டு கூட கிடையாது. ஓட்டு போடுறாருன்னா ஓட்டு உரிமை கூட இல்லாதவர் கடவுள். அப்போ கடவுள் இதெல்லாம் பண்ணினார்னு சொல்லக்கூடாது. விதி அதோடைய போக்குல இது மாதிரி நிகழ்த்துகிறது. அப்போ கோயிலுக்கு போனார் அதனால தான் ஜெயிச்சார் இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் விதி அதோடைய வேலையை முடித்து கொடுக்கும். அதை விட நம்மளாம் பெரிய ஆளே கிடையாது. அப்படி பெரிய ஆளா இருந்தால் மரணமே நடக்கக்கூடாதுல்ல. உண்மையிலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வண்டி வண்டியாக பொட்டியில் வண்டி வண்டியாக பணம் வைத்து கொண்டிருந்தவர்கள்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் ஏன் மரணத்தை ஜெயிக்க முடியல? ஏன் ஹோமம் பண்ணி ஜெயிக்க முடியல? அதெல்லாம் முடியவே முடியாது. விதி என்ன வகுக்கிறதோ அதான். அதனால பாரதியார் சொல்றார், நரி வகுத்த வலைதனில் சிங்கம் வீழும், சிற்றெரும்பால் யானை சாகும். புரியுதா உங்களுக்கு? அதான் விதி விதி மகனேன்றார் பாஞ்சாலி சபதத்தில். அப்போ விதி இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய யானையும் சாதாரண விஷயம் சாச்சிடும். எவ்வளோ பெரிய புலி சிங்கத்தை கூட நரி ஜெயித்திரும். அப்போ அது கிடையாது, விதி என்னவோ அதுதான். அதனால தான் அதுக்கு பேர் விதின்னே வந்தது. இதுவரை அதிமுகவில் இருக்கிற பாதி பேர் வந்து விஜயோட கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. இன்னும் மீண்டும் நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்குங்களா? பிற கட்சிகள் இருந்தும் இருக்குல்ல. அவருடைய கட்சி வலுப்பெறும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா குரு செவ்வாயுடைய சேர்க்கை தான் அவருடைய கட்சி. இது வந்து குரு மங்கள யோகம்னே பேரு. நீங்க அவங்க கொடியை பாருங்க, குருவுடைய வண்ணமும் இருக்கும் செவ்வாயுடைய வண்ணமும் இருக்கும். புரியுதா? குரு செவ்வாய் சேரக்கூடிய, அதாவது செவ்வாய் நீச்சமாகவும் குரு உச்சமாகவும் இருக்கக்கூடிய கடகம் தான் அங்க முக்கியமானது. புரியுதா? அந்த கடகத்தை சேர்ந்தவர். அப்போ அந்த இடத்திற்கு இப்பொழுது சமீபத்தில் கொஞ்ச மாதங்கள்ல கேது பகவான் அங்க வரப்போகிறார். அப்பதான் பிரச்சனை தொடங்கும். கேது பகவான் கடகத்துக்கு சிம்மத்திலேருந்து, ஏன்னா அவர் வந்து எதிர்பக்கமா போறவர் ராகுக்கு. அதனால கேது கடகத்தில் ஏறும்போது பலவிதமான அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் வந்து கணக்கு. அதே நேரத்தில் தான் அந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகே பலவிதமான கலகங்கள், குழப்பங்கள், யாரு என்ன சமாச்சாரம் ஒண்ணுமே தெரியாது. இங்க மட்டும் கிடையாது, அகில இந்தியாவிலும் உலகம் முழுவதுமே, அமெரிக்காவிலே மாற்றம் ஏற்படும் ஆகஸ்ட் 15க்கு பிறகு. அது மட்டும் இல்ல, அங்கேயே வந்து அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போகும். எங்க அமெரிக்காலேயே. இது எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னா ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15லேருந்து 3 மாத 4 மாத காலத்துக்கு பலவிதமான மாற்றங்கள் அரசியல் சூழ்நிலை மட்டும் இல்லை, தட்பவெட்ப நிலையிலையும் ப்ராப்ளம் வரப்படுது. அதாவது மழை, வறட்சி எல்லாம் கலந்து கட்டி தேவையில்லாத பலவிதமான இடர்பாடுகள் வரும். ஆகஸ்ட் 15லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியாக இருக்கும். அது போல மாற்றங்கள் நடக்கிறது, கிரக மாற்றங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா.
நெற்றியில் வைக்கிற அரகஜாவாக இருக்கட்டும், இல்லாட்டி அவர் போடுற பிளாக் அண்ட் கோட் ஷூட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க 9 to 5 அந்த ஒரு ஜாப் டைமிங்காக இருக்கட்டும். அதாவது இது வந்து மக்கள் சொல்லுகிறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இதனால தான் அவர் வர்றாருன்னு. இப்போ இந்த அரகஜா ஏதோ சொல்றீங்க இல்லையா, இந்த அரகஜாவை இப்போ நான் வச்சுக்கிறேன், நாளைக்கு நான் சிஎம் ஆயிடுவேனா? இல்லை, கொஞ்சம் இல்லை, 1 கிலோ அரகஜா பூசினா கூட ஆக மாட்டேன். புரியுதா உங்களுக்கு இல்லையா? அது எப்படி ஆகும்? அப்போ அரகஜா போட்டதுனால ஜெயித்தார், அதெல்லாம் சும்மா இவங்களுடைய கற்பனை. இதே மாதிரி அரகஜா போட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஏன் ஆகலை? புரியுதா உங்களுக்கு? இப்போ பொதுவாகவே கழுத்தில் பாம்பு போட்டவங்களாம் பரமசிவன் ஆகிட முடியாது. பாம்பாட்டி கூட தான் பரமசிவன் கழுத்தில் பாம்பு பண்ணிருப்பான், உடனே அவன் பரமசிவன் ஆகிடுவானா? இல்லை, எல்லாருக்கும் இல்லை. அந்த அந்த விதியாகப்பட்டது இவரை ராஜ யோகத்தில் கொண்டு வச்சதுன்னா அதுதான் விஷயம். அவர் அரகஜா பூசினாலும் குங்குமம் போட்டுனாலும் எது போட்டுனாலும் அதுதான் நடக்கும். விதியுடைய விளையாட்டு இது. அப்போ இதை போட்டுனதுனால இப்படி, கருப்பு கோட்டு போட்டுனதுனால இதெல்லாம் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு பேசுகிறாங்க. இதை கருப்பு கோட்டையை போட்டு நிறைய பேர் இல்லையா, ஏன் அவங்கெல்லாம் சிஎம் ஆகல? புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் கிடையாது. விதி என்ன நினைக்கிறதோ அதை செய்து கொடுக்கும். புரியுதா அவங்களுக்கு? அப்படி பார்த்தா காமராஜர் ரொம்ப எளிமையாக இருந்தார். அவர் இது முதலமைச்சர் ஆலையா ஆனார். அப்போ உடுப்புலையோ அவர் அரகஜா வச்சிருந்தார்? இல்லை இல்லை. புரியுதா அவங்களுக்கு? இவர் அப்துல் கலாம் பிரசிடென்டே ஆனார், புரியுதா அவங்களுக்கு? அரகஜா வச்சினார்? அரகஜாக்கும் ஆட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அது சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பரிகாரமாக அரகஜா சொல்லுவாங்க, அப்புறம் அரகஜா வியாபாரம் ஜாஸ்தியாகும். இதுதான் நடக்கும் தவிர, இந்த இப்போ இது அக்ஷய திருதினா நகை வாங்கணும்னு ஒரு ஒரு கூட்டம், அது நகையை வாங்கினா பிரச்சனை தீர்ந்துருமா? எப்படி தீரும்? ஆனால் அவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம் என்னங்க? எதை? அந்த அரகஜா, இந்த கோட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணம் ஏதாவது இருக்குங்களா? அது அவருடைய நம்பிக்கையாக இருக்கலாம். ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது. அது எது வேணா இருக்கலாம், மதமாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். தனி மனிதனுடைய அவனுடைய நம்பிக்கையை விமர்சனம் செய்வதே தப்பு. அது அவர்களுடைய விருப்பம். ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். கரெக்ட் இல்லை? ஆட்சி எப்படி, ஆட்சியை பார்க்கணுமா அரகஜாவை பார்க்கணுமா? அதனால அது ரெண்டாவது, கிரகங்கள் சரியான முறையில் இருக்கிறது, அவருக்கு யோகம் இருக்கிறது, முன்னுக்கு வந்தார். இதுதான் உண்மை. கடைசி கேள்வி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடமாக சொல்லிட்டு இருந்தார். ஃபைனலாக அவர் இப்போ வரைக்கும் வரல, சில கட்சிக்கு ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு இருக்கார். லாரன்ஸ் அவர்கள் கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ஆனால் எப்போ, என்ன ஏது, என்ன மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் மேலும் தகவல் எதுவுமே சொல்லவே இல்லை. கண்டிப்பாக அவர் வருவாரா? வந்தால் யாருக்கு பலமாக நிற்பார்? நான் என்ன சொல்கிறேன், ஆடி காற்றுல அம்மியே பறகுதான், நீங்கள் பஞ்சு பறக்குமான்னு கேட்குறீங்க. அப்போது அரசியல் காற்றில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பறந்து போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால அதாவது இதை வந்து புரிந்து கொள்ளவே முடியல. இப்போ பட்டமும் பறக்கிறது, பறவையும் பறக்கிறது, ரெண்டும் ஒண்ணா? இல்லை. இது காத்து இருந்தா பறக்கும், ஆனால் பறவை எப்படியும் பறக்கும். பட்டம் வந்து காற்றினால் பறக்கிறது, பறவை காற்றில் பறக்கிறது, அதான் வித்தியாசம். அப்போ பறவை வேற, பட்டம் வேற. பட்டம் ஏதாவது இதாக இருந்தால் இறங்கிடும் கீழே, பறவை அதோடைய ரெக்கை இருக்க வரைக்கும் அது பறந்து போயிட்டே இருக்கும். அப்போ பறவை வேறு, பட்டம் வேறு. ஓகே, 2031 வரப்போகிற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் பலமாக இருக்கும் உங்களால் கணிக்க முடியுங்களா? அதாவது இப்போ ஆட்சி நடத்துகிற கட்சியே தான் பலமாக இருக்கும். ஓகே, அதற்கு ஒரு சரியான எதிர்கட்சி ஒன்று உருவாகும் புதுசாக. அதுதான் வந்து முக்கியமாக முன்னிலைப்படுத்தப்படும். இந்த உதிரி கட்சிகள் இங்கே அங்கேயுமாக போய்கொண்டே இருப்பார்கள். ஓகே, அதை ஒன்றும், அதாவது இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு
ஊன்றுகோல் வேணும் இல்லையா? இப்போ கொடி பறக்கிறது, கொடி ஆடுறது, அதுக்கு ஒரு கொழுக்கொம்புன்னு ஒன்று இருக்கும். ஆமா. அந்த கொழுக்கொம்பு வச்சுன்னா கொடி தன்னால் நிற்க முடியாது. அந்த மாதிரி மலர் கொடிகள், இந்த மல்லி, முல்லை கொடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டே இருக்கும். அது ஒரு கொம்பு இருந்ததுன்னா அதில் படரும். அதான் உதிரி கட்சிகள். அவங்களால தனியாக வந்து முல்லை கொடி தனியாக நிற்க முடியாது. அது மாதிரி ஏதாவது ஒரு கட்சியை பற்றி வளரும். இது மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர, பெரும்பாலும் இப்போ இருக்கிற நிலைமையை தான் எதிர்காலத்திலும் வரும்ன்றது ஜோதிட கணிதம். ஓகேங்க. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.